இப்போ பிள்ளைகள் முறக்க முதல்ல அப்பா அம்மாவோட பர்த்டே கொண்டாடிக்கல போய் அப்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பமா பசாடா கிட்டா ஓகே பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள் வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே. வணக்கம். நான் இல்லைங்க என்னன்னு சொன்னால் நிறைய நாளாக வீடியோ போடலைனாங்க. இப்படி ஒரு 1 வீக்காக வீடியோ வரல. காரணம் என்னன்னு சொன்னால் வயலுக்குள்ளே கொஞ்சம் நிறைய வேலை, வயல் வேலைன்றதால வீடியோ அதிகமாக வீடியோ போடலாம் போயிட்டு. அப்போ இன்றைக்கு என்னன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவாக இருக்குது. முன்னேங்கிறது நாங்கள் இன்றைக்கு எங்களோட அம்மாவோட வீட்டை போகிறோம். எங்களோட அம்மா இன்றைக்கு பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கேருந்து எல்லாருமே அங்கே வீட்டை போகிறோம். மகன் பிறந்து வார முதலாவது பர்த்டே எங்களோட மகனுக்கு தான் இப்போ அப்பம்மாவோட முதலாவது பர்த்டே. அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண தான் நாங்கள் போகிறோம். பெருசாக செலிப்ரேட் பண்ணல, மாமிக்கு விஷ் பண்ணலை. நான் அன்றைக்கி அவன் நினைப்பா என்ன மருமகள் விஷ் பண்ணலன்ட்டு அவள் பர்த்டே மறந்துது நினைச்சிருப்பா. நான் அப்படி நான் ஒரு 4-5 நாளைக்கு முதலே அத்தாண்ட சொன்னேன்னா சாரனுக்கு முதலாவது பர்த்டே. முதலாவதுன்னு சொன்னால் அதாவது தம்பி பிறந்ததுக்கு முதல் இப்போ தான் பர்த்டே வருது. அப்பா அம்மாவுக்கு பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு போய் தான் பார்க்கணும். சார் நாங்கள் சும்மா பர்த்டே யூஸ் பண்ணிட்டு போக மாட்டோம். அப்புறம் எல்லாரும் இங்கே சாப்பிட்றன்னு இல்லை. நான் பார்த்தேன் அப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சவன்டா எனக்கு தெரிஞ்சது இல்லை அதுதான். அப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடுது. ஈவினிங் போல் ஒரு சின்னதாக கேக் எங்களால் முடிஞ்சது வெட்டிட்டு கூப்பிட்றோம். நாங்கள் கீரி சம்பா அரிசி அடுத்திருக்கோம் இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. பாருங்கள் என்னோடைய அரிக்கண்டு இது அதிகமாக கழுவத்தவரில் 2 தரம் கழுவிட்டு ரைஸ் குக்கரில் தான் சோறு போட போகிறேன். நான் என்ட வேலையை கொஞ்சம் இலவாக முடிக்கணும். சின்ன ஆள் இருக்குதானே. ரைஸ் குக்கரில் சோறை போட்டு எடுத்த மாட்டா அது சோறு ரெடி ஆகி வார நேரத்து நாங்கள் வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து சமையலை ஸ்டார்ட் பண்ண தான். ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ கரெக்ட் செய்ய கொண்டு இருக்கேன். அதாவது கரெக்ட் துருவுறால பெரிய பெரிய இதால் துருவின இலவா முடியுமாண்டு போட்டு இதால் துருவி கொண்டு இருக்கேன். இனி கோவா லீக்ஸ் என்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தோலெல்லாம் உரித்து கழுவி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தா ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி வந்துக்கிட்டு பாருங்க. அப்படியே சிலாக்கள் வச்சு கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ணி எடுப்பாங்க. நமக்கு அப்படி கட் பண்ண தெரியும். அதாவது இதில் துருவுனாயில் இருக்கு. என்னோட அம்மாவோட பர்த்டேக்கு சின்னதாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் இதோட ஸ்டைலு அவ்வளவு நல்லா இருக்குமான்னு தெரியா கடையில் சாப்பிட்ற அளவுக்கு. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வெஜிடபிள் எல்லாம் விரும்பி சாப்பிட்றல பிள்ளைகள். அப்படியான பிள்ளைகளுக்கு இப்படி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா முட்டையெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. அடிக்கடி நாங்கள் நேரத்தில் செஞ்சுருக்க மாட்டேனே. பாருங்க கரெக்ட் துருவி முடிஞ்சேன்னு அழகா துருவப்பட்டிருக்கேன். எல்லாமே கழுவி வடிவாக வெட்டி வச்சிருக்கு. கோவம் மட்டும் ஒரு உப்பு தண்ணியில் கழுவி எடுக்க போகிறேன். லீக் செய்யும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு மிச்சத்தை கட் பண்ணி எடுக்கணும். அரிசி கழுவி ரைஸ் குக்கர்லேயே போட்டு தந்தாங்க நேரத்தோடு. இனி எல்லாத்தையும் வெளியில் வச்சு தான் சமைக்க போகிறோம். அடுப்பு மூடி வெளியில் சமைக்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிருக்கு. இனி சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி நாங்கள் நேரத்தோட ரைஸ் எல்லாம் வடிவாக கழுவி அவிய போட்டிருக்கோம். மஞ்சள் உப்பு பொற்காப்புளி எல்லாம் போட்டு அவிய போட்டிக்கும் கொதிச்சு கொண்டிருக்கோம். ஒரு பிரட்டி விட்டா அடிப்பத்தாது. காய்ச்சி நல்லா சூடாகிட்டு எண்ணெயும் கொதிச்சுட்டு இப்போ முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அடுத்து அத்தான் நான் சொன்னார் ஃப்ரைட் ரைஸ் செய்யண்டு அதால் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வரட்டி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் மாஜரின்லாம் செய்ய போகிறோம். இது அஸ்டாட மாஜரின் எடுத்திருக்கேன். அப்படியே
நன்றி நன்றியா. அடுத்து கடுமையா பத்து. இப்போ வந்து மாஜரி நல்லா இதஞ்சிட்டு கரெக்டை போட போகிறோம். கரெக்டோட வந்து கோவா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். உப்பு தண்ணியில் கழுவி எடுத்து கோவா போக. இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு மரக்கறி கடுமையாக அவியல் அரவியல் அதெல்லாம் மாஜரினில் பிரட்டி எடுத்தா சரி. இப்போ வந்து லீக்ஸை சேர்த்தேன். இப்போ வந்து வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். பாருங்கள் இப்படி வட்ட வட்டமாக வெட்டிருக்கேன்ட்டு பார்க்க ஃப்ரைட் ரைஸுக்கு அது வடிவாக இருக்கிறது. கொஞ்சத்தை பச்சையாக சேர்க்க போகிறேன், அதால் வதக்கல். இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இதில் அரைவாசை எடுத்து வச்சுட்டு இதுக்கு சோத்தை சேர்த்த மாட்டா சரி. கொஞ்சமாக முட்டை, அரைவாசி சிக்கன், கொஞ்சம் மாஜரின் சேர்த்தனா உதிரி உதிரியா வந்துரு. இதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஓ இப்போ வந்து கொஞ்சம் என்னென்னடா தூளுப்பையும் மிளகு தூளையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பாருங்க மிளகுத்தூள். இப்போ வந்து வெங்காயத்தை கொஞ்சம் பச்சையாக சேர்க்க போகிறோம். நடுவில் இப்படி எடுத்து போட்டு இந்த முட்டை இருக்கல்ல முட்டையை நடுவில் சேர்க்கணும். அது அப்போ ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் வித்தியாசமான மாஜரின் நல்ல ஒரு. வேற நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் சாப்பாடு. கடியில் விட்டுருக்கு. கட்டாயம் அந்த முட்டையோட கடைசியில் சேருங்க, அப்போ இன்னொரு டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்டாக இருங்க கட்டாயம். ஓ ரெடி ஃப்ரைட் ரைஸ். என்ன பக்கத்துல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பமா. ஏடா இந்த வருஷம் அம்மாவோட பர்த்டே கொண்டாடுறது எங்களோட தசரா மந்திரி ஆனே நாங்க கேக் செஞ்சிருக்கோம். இப்போ வெட்டப்புறம் அவ மிஸ் பண்ண விடுங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த முறை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. இந்த ரெண்டாவது கேக் விடுறேன்னே. அதான் முக்கியமாக வந்து சொல்லணும் வந்து ஏனெண்டா அம்மம்மா அந்த செய்திக்கு பிறகு வந்து திரும்ப பர்த்டே கொண்டாட வேணாம்னு சொன்ன வந்தேன். ஆனால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அந்த நாளை வந்து வரும் மாற்றிட்டோம்.
அதுக்காக தான் சரி நாங்கள் தான் கூப்பிட்டு விட்டோம். அப்புறம் இதுக்கு வந்து 1000 கதைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் அதை வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிக்கொள்கிறோம். நாள் போக போக அதை மறக்கணும்ன்றது. அதுதான் முக்கியமாக காரணம் தசா தம்பிக்கு நாங்க தெண்டிப்புல செஞ்ச இல்லாட்டி நாங்களும் பெருசா இதே கூடாண்டு இருந்து ஏண்டா இவைய வளர்றவங்க அவங்க இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஞாபகத்தை மிதிக்கணும் என்றால நாங்க செய்ய வலிக்கிட்டது. அப்போ குளர வேணும் அதுக்காக. அப்போ நான் காலையிலே வந்து நின்று அப்பா விஷ் பண்ணுங்க நீங்க. மிஸ் மிஸ் ஹாப்பி பர்த்டே. எத்தனை வருது சொல்லுவா நீங்க? 54. ஒரு வயது குறைச்சிக்கார் மாமா மாமிக்கு ஒரு வயது குறைச்சிக்கார். நீங்க என்ன கூட்டுறீங்க? இப்போ பிள்ளைகள் மறக்க முதல்ல அப்பா அம்மாவோட பர்த்டே கொண்டாடிக்கல போய் அப்பா நாட்டம் தலை பிடிச்சி ஓடுறான். அந்த தலை எந்த தலை கொண்டாடுறோம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை துண்டுறாப்பா. நல்ல பாட்டுகள் நீரும். அப்போ ஒரு நாளுமே முதல்ல வந்து பிறந்த நாள் கொண்டாடினது இல்லை. அம்மாட வயசுக்கு அந்த சின்ன வயசுல கொண்டாடினது இல்லை. இல்ல இல்ல அந்த இதுல முன்னுக்கு வச்சு அவர் பாட்டு பாடி போவா. முன்னுக்கு கூட்டி வச்சு நீங்க பாட்டு பாடி பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. அப்ப என்ன நீங்க ஒரு வைஃப் கல்யாணம் கட்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து பிறந்த நாள் கொண்டாட மிஸ் பண்ணிருக்கீங்க? எந்த பிறந்த நாளை நான் கொண்டாடுறேன்ல. அந்த காலம் 6 பிறந்த நாள். இப்ப எல்லா பிள்ளைகளும் பிறந்த நாளும் வருஷம் எல்லாம் கொண்டாடுறோம். எங்க குடும்பத்துல பிறந்த நாள் கொண்டாடுறது அவனு தானேப்பா. முதல்ல பிறந்த நாள் தான் கொண்டாடுறேன். ஒரு கொண்டாடலாம் பிறந்த நாள். 2K கிட்ட உனக்கு பெஸ்ட் இவனுக்கு தம்பி கொண்டாடுறான். போட்டோ ஒன்று இல்லி நான் பார்க்கல. கொஞ்சம் கிராண்டா செஞ்சோம். அப்படியா? செஞ்சிருக்காங்க. ஆனா எங்கட வீட்டை கடைசியா பிறந்த எனக்கு ஜெயில் பெரிய கலவரத்தை உண்டாக்குறீங்களா? பிறந்த 6 கலவரத்தை உண்டாக்குறீங்க. பிறந்த நாளை கொண்டாடல அந்த ஆமி உடுப்புமா எல்லாம் வேண்டி போட்டோம். அது கேக் பெட்டல தம்பி சும்மா அது இப்ப அந்த 2K கிட்ஸுக்கு பிறகுதானே அறிமுகப்படுத்தினவங்க அப்படியே. சரி ஓகே. அப்போ சரி இப்போ வந்து அது ஒரு ஃபேஷனாக மாறிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து கேக் கொண்டாடுறோம். ஆனால் இருந்தாலும் அது பரவாயில்ல. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரதை வந்து அது குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணிடுவேன். இது வந்து மேலத்திய பண்பாடு தானே ப்ரோ. இங்கே வந்து செய்யல் இந்த இப்போ டெக்னாலஜிலாம் பறந்து அங்கே கேக் வெட்டுறாங்கன்ற இங்கே தெரிய வந்துச்சோ அப்போதான் இங்கே வந்து அதுக்கு மேலே தெரியாது. அதுக்கு மேலே தெரியாது. அதுக்கு மேலே தெரியாது. தீபாவளி அதெல்லாம் இங்கே கொண்டாடுற இல்லையா? இப்போ தீபாவளி எல்லாம் கொண்டாடுது. என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனை பண்டிகை வந்தாலும் வரட்டும், அதான் நல்ல உண்மையிலே அந்த நேரத்துல சந்தோஷமா இருப்போமே அவ்வளோ. சரி ஓகே. அப்போ கேக் கட் என்ன சத்தம் போடாமல் இருக்கிறோம். அப்போ கையிலாங்க பிறந்த கொண்டாடு நீங்களே சின்னது அவ்வளோ வருத்துக்கிறீங்க இப்படி அது இல்ல அண்ணா கொண்டாடினா அக்கா கொண்டாடினா உனக்கு மட்டும் கொண்டாடுது. அதாவது இப்ப நீங்க அவங்க கேக் வெட்டா அப்படியா தான் ஊருக்கே கேக் வெட்டுற அளவுக்கு கடை வெட்டுறீங்க. சரியா? இதான் பாருங்க. கேக் கட் பண்ணுவார். அவரான் பாக்காரு. அவரான் இப்ப நீ மெம்பர் எங்களோட ஃபேமிலியில. சரி ஹாப்பி பர்த்டே பண்ணியோ. நான் தமிழ் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த கேக் நல்லா தான் இருக்கும் போல. ப்ரௌனி ப்ரௌனி காலையில செஞ்ச கேக்ல நிறைய அந்த டஸ்ட் எல்லாம் வந்து உங்களோட அதனால இப்ப அந்த ஃபயர் எல்லாம் செய்யல. இந்த கேக் எல்லாம் சாப்பிடணும். டப்பு டிப் எல்லாம் இல்ல இவன் சாப்பிடுவான் மச்சான் சாப்பிடுவான். பாதில அப்பா ஏய் இது கிளப் பண்ணு வேற இருக்கா? அச்சா இதாச்சா சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சம் என்னப்பா தசகுடி தீத்தோடும் என்ன நின்று படுத்தா அப்பா அப்பா அடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தீத்து சரியா சரியா சரியா. ஹிப் ட்ரிகர்.
கிஃப்ட்டை கொடுக்குறேன் நாங்க தீர்த்த முதல் நீங்க தனியா நான் பிடிச்சிருக்கேன் நீங்க கேட்க தீர்த்துக்கலாம் தாராளம் அதுக்கப்புறம் எப்படி கேட்க தீர்த்துங்க தனியா என்ன வழக்கம் ஐயோ உங்களால புரியுதாங்களா அடிக்கடி கலாட்டி விடலாம் ட்ரைவ் பண்ற சரி ஓகே கிஃப்ட் கிஃப்ட் ஓகே பார்க்கணும் என்ன நடக்குது உடைச்சு பாக்க உடைச்சு பாக்க என்னம்மா சரி எனக்கு இப்போ கடைச்சி கை தட்டி கொண்டிருக்காங்க விருப்பம் இல்லை எனக்கு அம்மா செத்து 3 மாதம் ஆகலாண்டு உடுப்பு கூட இப்போ தம்பி தான் வேண்டி கொண்டு வந்தவர் இந்த உடுப்பை போட சொல்லி காலையில் சாரி கட்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா இப்போ பிரேமும் கொண்டு வந்துருக்கான் தம்பி மறக்கையில் அடுத்த பிறந்த நாள் சொல்லணும் தஜா குட்டியோட முதலாவது பிரேம் என்ன தஜா குட்டியோட ஓகே இந்த போட்டோ எடுத்து செல்லக்குட்டி அப்பா மாமா செல்லக்குட்டியா செல்லக்குட்டியா சொல்லுங்க சொல்லுங்க குட்டி ஓகே அப்போ நாங்கள் ஒரு கேக் தீர்த்து வாங்கல முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும் நல்ல கிடைக்கும் இல்லை அம்மா அம்மா சாப்பிட்றாமா சும்மா இதில் எப்படி வச்சு போடுறது நான் சாப்பிட போகிறேன் சரி ஓகே இனிய பிறந்த நாள் மீண்டும் ஒரு முறை நல் வாழ்த்துக்கள் நம்மள பெரிய சாப்பிடுவோம் பாட்டு டெடிகேட் பண்ண சொல்லணும் தம்பி ஒரு பாட்டு படிக்க தம்பி அம்மா பாட்டு படிப்பா கட்டா கட்டா இந்த உங்களால இல்ல இந்த கேக் எந்த வழியா வட்டியா சரிதானே அங்கவும் மிச்சத்துண்டலாம் அங்கவும் அம்மா அப்படி வச்சிருங்க மகனுக்கு வாங்கி அம்மா நாயலா இனி இப்ப ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க இந்த ராகத்துல ஒரு சாங்ஸ் பாடலாம் கலாரி ராகத்துல படிப்பா படி சாப்பிடுவோம் என்னடா வர்றேன் இல்ல என்னன்னு சொன்னாலும் இப்ப அம்மாவுக்கு வந்து 54 வயசு என்ன 54 வயசு ஆகுது 4 பிள்ளைகளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் அவங்கள பாதுகாத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அம்மாவுக்கு நான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போறேன் இல்ல நானும் கொஞ்சம் வீடியோல கதைக்கத்தானே வேணும் அதுக்காக ஓகேவா சரியா வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோகத் துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் 4ம் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே நன்றி அம்மா வணக்கம் ஆசிராமனு சரி என்ன வேண்டும் அப்பாவுக்கு ஒரு சின்ன விஷயம் படிக்கல ஓகே அப்பாவுக்கா சரி அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே எனக்கெது தேவை முதலிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே
வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண் மேலே. வெரி நைஸ் வெரி நைஸ். நன்றி நன்றி நன்றி. அப்படியே உரித்து இந்த கேக்கில் அவனுக்கு ஓகே இப்படி டக்குனு சொல்லி எதிர்பார்க்கல பெரிய பாடகராக வரணும்ன்ற ஒரு ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா பொட்டாசியம் யூரியா வந்து தட்டுப்பாடு பெரிய பெரிய இதெல்லாம் போயிருக்கீங்க நீங்க எங்களை மறந்துடலாம். கடவுளே அப்படியெல்லாம் இல்லை. எந்த ஆரம்பம் அத்திவாரம் கேஜே திவானபுரோட குடும்பம் தான். நான் எங்க போனாலும் மறக்க மாட்டேன். பாடல் எப்படி இருந்தது வந்து கருத்துல சொல்லுங்க, கொமாண்ட் சொல்லுங்க, கொமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து. சரி எங்களை தம்பி சோங்கோட நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்றோம். சரி நாளைக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து திரும்பவும் சொல்லிக் கொள்றோம் வந்து அம்மா வந்து உண்மையிலே கேக் வெட்டுறதுக்கு வர ஏலான்னு சொல்லி சொன்னுவேன். எங்களோட கட்டாயத்தின் அதை தாண்டி வந்து அண்ணாக்களோட கட்டாயத்தின் நிமித்தம் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறா. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் கதைப்பாங்க. ஸோ அந்த விமர்சனங்கள் வரக்கூடாதுக்காக தான் இதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்து கொள்றோம். திரும்ப எங்களோட மகனுக்காக தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறோம். சரி ஓகே.